வணக்கம் நண்பர்களே. பாரம்பரிய முறையில் காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். காளான் பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல 100 கிராம் அளவு பிடிக்கிற ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அந்த டம்ளரில் தலை தட்டி 2 டம்ளர் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அந்த அரிசியை 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவி அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு மறுபடியும் வேறு நல்ல தண்ணியை ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 200 கிராம் காளான் எடுத்துக்கிட்டு அந்த காளானை தண்ணியில் போட்டு நல்லா தேய்ச்சி 2 தடவை கழுவிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காளானையும் 4 பீஸாக மட்டும் அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கழுவிட்டு நீளமாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு புதினா கீரை, 1/2 கை அளவுக்கு கொத்தமல்லி கீரை ரெண்டையும் தனித்தனியாக தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி அதையும் ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற தோலை சீவிட்டு அதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சு அதை ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும். அது கூடவே மீடியம் சைஸில் 10 பூண்டு பற்கள் எடுத்து அதையும் தோலை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு 2-3 துண்டுகளாக அரிஞ்சு அந்த இஞ்சி கூடவே போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது கூடவே 6 கிராம்பு, 3 சின்னதாக பட்டை, உரிச்சி கழுவி சுத்தம் பண்ணின 4 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் இந்த இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகாய், பச்சை வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அந்த குக்கர் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் 8 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும். கடலை எண்ணெய் காஞ்ச உடனே அதில் 2 சின்னதாக பட்டை, 2 கிராம்பு, 1 அன்னாசி மொக்கு, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, 1 பிரியாணி இலையை சின்னதாக கட் பண்ணினது அதை எல்லாத்தையும் போட்டு அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விடணும். அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், 2 குச்சி அளவுக்கு கறிவேப்பிலை, அலசி வச்சிருக்கிற புதினா கீரை இதை 4ஐயும் போட்டு பொறுமையாக வணக்கி விடணும். வெங்காயம் 3/4 பதம் வணங்கின உடனே அதில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து ஊற்றி அதையும் நல்லா வணக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு அதில் சின்னதாக 2 தக்காளி பழங்களை நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டு, அப்படி இல்லைன்னா பெருசாக ஒரே ஒரு தக்காளி பழத்தை மட்டும் இதே போல் நல்லா கழுவிட்டு பொடியாக அரிஞ்சு போட்டு வணக்கி விடணும். தக்காளி பழம் நல்லா வணங்கி வந்த உடனே அதில் அரிஞ்சு வச்சிருக்கிற காளான் எடுத்து போட்டு வணக்கி விடணும். காளான் நல்லா வணங்கிட்டு இருக்கிறப்பவே அந்த காளான் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் போட்டுக்கிட்டு நல்லா வணக்கி விடணும். காளான் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்த பிறகு அதில் முன்ன அரிசி எடுத்த அதே டம்ளரில் 4.5 டம்ளர் தண்ணியை குக்கரில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஒலை நல்லா காஞ்ச உடனே ஊறி இருக்கிற அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் குக்கரில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய், எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி கீரை ரெண்டையும் போட்டு இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடணும். இந்த காளான் பிரியாணியை பெரிய அடுப்பில் தான் செய்யணும். குக்கர் மூடியை போட்டதுக்கப்புறம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை கடைசி சிம்மில் வச்சு ஒரு 6 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். குக்கர்லேருந்து விசில் தானாக அடங்கணும். நாமளாக தூக்கி விட்டு அந்த விசிலெல்லாம் வெளியே போக விடக்கூடாது. விசில் நல்லா தானாக அடங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்து ஒரு கரண்டி போட்டு மெல்லமாக அழுங்காமல் அந்த சாப்பாடை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுறணும். இந்த காளான் பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஆனியன் ரைத்தா அப்படிங்கிற வெங்காய தயிர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். காளான் பிரியாணியை சமைக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெங்காய தயிரை போட்டு வச்சுக்கணும். அதுக்கு 1/4 படி தயிர் அப்படின்னா நல்லா பெரிய சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கணும். அந்த பெரிய வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு அந்த பெரிய வெங்காயத்தை 4 துண்டாக கட் பண்ணி அதுக்கப்புறமா சன்னமாக நீளமாக அரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா அலசிட்டு வெங்காயத்தை மட்டும் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும்.
அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்து கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கணும். அதே போல் ஒரு குச்சி அளவுக்கு கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை ரெண்டையும் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிட்டு அதையும் தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு தண்ணியை இறுக்கி பிழிஞ்சிட்டு அந்த வெங்காயத்து கூட ஒன்றா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதில் அந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தாராளமாக தயிர் ஊற்றிக்கிட்டு அது கூடவே அந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிடணும். ஒரு மணி நேரமாவது அந்த வெங்காயம் தயிரில் ஊறணும். அப்போ தான் அந்த வெங்காய தயிர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த காளான் பிரியாணி கூட இந்த வெங்காய தயிரையும் வச்சு பரிமாறலாம். இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ சுவையாக இருக்கும். அல்லது வெறும் காளான் பிரியாணியை மட்டும் சாப்பிட்டாலும் நல்லா சுவையாக தான் இருக்கும். பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த காளான் பிரியாணியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.